8 அமைச்சர்கள் வந்து என்ன புடுங்கினாங்க, தலித்துக்காக என்ன புடுங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒருத்தர். யார்? வேற யாரும் இல்லை, ரஞ்சித் தான். ஒன்றுமே தெரியாது இல்லை, அவங்களாம் நடிக்கிறாங்க. ஒன்று இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மதக்கலவரம் உருவாகணும். பிஜேபியை பிடிக்குதோ இல்லையா, நீ பிடிக்கலன்னு சொல்லு, அதுக்காக எங்ககிட்ட இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை நீ ஏன்டா கேள்வி கேட்டு ராஜ்மோகன் தலித்துன்னு எனக்கு தெரியாது. அதனால இப்போ பாரு, கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய ஆதரவு நீ சொல்லக்கூடிய திமுக காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, கேஸை போட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை உங்கள் அண்ணன் தானே சொல்லிட்டு கிடந்தா, ஆம்ஸ்ட்ராங் கரெக்டு தானே, உங்கள் அண்ணன் தானே சொன்னேன், எங்கள் அண்ணனுடைய கொலை வழக்கு எனக்கு முக்கியமான தலைவர் அழுது இல்லை போய் அந்த கொலை வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது, சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணாங்க திமுக காரங்க. அந்த நேரம் என்ன, அந்த நேரத்தை இன்னைக்கு வந்த 8 அமைச்சர்கள் சொல்றீங்களா, தலித் அமைச்சர்கள் இருந்து என்ன செஞ்சாங்க, நீ அவங்க தான் வேணாம் சிபிஐ விசாரிக்கட்டும், எவ்வளோ பெரும்புள்ளிகள் இருந்தாலும் அவனெல்லாம் சிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாற்றினாங்க. என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு கேட்டதுக்கு முதல் ஆன்சர். இரண்டாவது, கவின் கொலை வழக்கு இருந்துச்சுல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட வேங்கை வேலை என்னடா ஆச்சு, வேங்கை வேலுக்கு நீ போனியா, இல்லாட்டி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்களா, பெரிய போராட்டம் நடத்தினீங்களா, போராட்டம் கிழிச்சு நடத்திட்டீங்களா, அறிவு இவங்கெல்லாம் இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, பம்மிட்டு இருந்துச்சு, மண்ணுக்கடியிலையும் முகத்தை அப்படியே மண்ணுக்கடியில் வச்சு பேக்கை மட்டும் மேலே தூக்கிட்டு அப்படியே பம்மிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் எஜமானங்கள் கோவிச்சுக்கிடுவாங்க, 200 ரூபா கிடைக்காது, அவ்வளோதானடா. இந்த கவின் வழக்கில் அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கல்ல, தாவேக்கு அரசாங்கம் வந்தோடனே இந்த 8 தலித் அமைச்சர்கள் வந்தோடனே அரெஸ்ட் பண்ணாங்களா. இங்கே MC ராஜா அவங்களுடைய அந்த ஹாஸ்டலுக்கு போனாங்கல்ல விஜய் அவர்கள், அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, உடனடியாக அங்கே மாற்றம் வந்துச்சா. இதுவரையிலும் அரசியல் இல்லாட்டி நாங்கள் வந்து தலித் அப்படின்னு சொன்னனால எங்கள் ஊருக்கே பஸ் அனுப்பாமல் நம்பர் 13 பஸ்ஸாக அனுப்பப்பட்டுச்சா, பஸ்ஸு இத்தனை வருஷங்களாக பஸ்ஸே இல்லாத இடங்களுக்கு பஸ்ஸு போச்சா, அதெல்லாம் மாற்றமாகவே தெரியல. உனக்கு இப்போ என்ன வேணும்? இந்த நீட் அப்படிங்கிறத வச்சு ஒரு அரசியலை செஞ்சு அந்த இடத்துல தலித பிரச்சனை உருவாக்கி அம்பேத்கர் சிலை திறக்க விட மாட்டாங்க, நீங்கள் திறக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தாவேக்கு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. சார் திறக்கலாம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனையை அவங்க கலைய போகிறாங்க, அது இப்போ இந்த மேடையில் பேச வேண்டிய பேச்சாங்க இது.